கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் உட்பட சிங்கோனா, சின்ன கல்லார், பெரிய கல்லார், ராயன், பத்தாம்பாத்தி போன்ற எஸ்டேட் பகுதிகளில் சுமார் 1500 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊதிய உயர்வு, வைப்பு ஊதியம், விடுமுறை சம்பளம் உள்ளிட்ட நலன்கள் வழங்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அம்பேத்கர் தோட்ட தொழிலாளர் சங்கம் சிங்கோனா எஸ்டேட் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதிக்கும் வகையில் நிர்வாகம் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் இழுவைத் தொகை சம்பளம் வழங்க கோரியும் கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200 பேர் கலந்து கொண்டு தொழிலாளர் நலனுக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நான் உங்களில் ஒரு தொழிலாளியாக உங்களுக்காக பேசுகிறேன். மேலிடத்து வரைக்கும் ஐயா அவர்கள் நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே போனோம்னா கீழே குனிஞ்சோம்னா அட்டை, நிமிந்தோம்னா காட்டு மாடு, அதை விட்டு ஓடணும்னா ஆனை, அதையும் விட்டு ஓடணும்னா சிறுத்தை. அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா நைட்டு கரடி சுற்றி வருது. அதே போல் ஆனை எந்த இடத்துல எப்போ இடிக்கும்னே தெரியாது, அந்த நிலைமை. அதே போல் காட்டுக்குள்ளே போனோம்னா இந்த ஓரஞ்சாலை எதுவுமே வெட்டுறது கிடையாது. அதில் எந்த இடத்துல எந்த பொம்பளையால் போய் எந்த ஆம்பளையால் போய் சிக்கும், எங்கே எப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதாவது எப்படின்னா, அந்த சுரங்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, உள்ளே போனால் வெளியே வந்தால் பணம்னு, அந்த நிலைமை தான் எங்களுக்கு. அதே நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கூலியும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை. உயிருக்கு உத்தரம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கு இந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு வீடு சரியில்லைன்னா வீடும் சரி பண்ணி கொடுக்கறது இல்லை. ஓட்டையில் அங்கங்கே மைக்காவை வச்சு அடைச்சிக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே போல் வீட்டுக்குள்ளே யார் போகிறோம், எப்போ வர்றோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியறதில்ல. எந்த ஒரு சலுகையும் இங்கே இல்லை. கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கொடுக்கறதுக்கும் செய்ய